கொஞ்ச நாள்ல என்னோட இந்த ஜர்னி உங்க கூட முடிய போகுது. அதனால இன்னைக்கு நாள் முழுக்க ஏற்காட்டை உங்க கூட சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்குன்னு சில ஞாபகங்களை உங்க கூட கிரியேட் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல தப்பு இல்லையே. ப்ளீஸ் ரூம்ல போய் 4 செவத்தையே பார்த்துட்டு இருக்க வேணாமே. இந்த ஏற்காட்டை சுத்தி பார்க்கலாமே. ஐ ஜஸ்ட் நீட் யோர் கம்பெனி, அவ்வளோதான். என் கூட வாங்கல ப்ளீஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள். இவ சொல்றதும் நியாயம்தான். ஒரு நாள் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொல்றா, அவ்வளவுதானே, போலாம். ஆனாலும் முகத்தை ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி வச்சுக்கூடா, இல்ல இந்த வானர ஏறி உன் தலையில உட்கார்ந்துக்கும். ஜாக்கிரதை. என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே, எனக்கும் ஒரு ஒரு வார்ம் அப் தேவைதான். அதனால போலாம். Thank you so much விஷால். உனக்கு நான் கம்பெனி மட்டும் தான் குடுக்குறேன்னு சொன்னேன், கை குடுக்குறேன்னு சொல்லல. எப்பவும் என் நிழல கூட ஒட்டாம நடந்து வரணும், புரியுதா? புரியுது. ஓகே. ரொம்ப தான். ஐயா, வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. எங்க பையன் ஃபாரின்ல இருக்கான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு வர போறான். அவன் வர்றது ஒரு நல்ல நாளா இருக்கணும்னு மனசுல தோணுச்சு. அப்படியா? அதுவும் சரிதானே. நீங்க ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா, நீங்க குறிச்சு கொடுத்த தேதியிலேயே அவனை கிளம்பி வர சொல்லுவோம். தோ உடனே குறிச்சு தரமா. வர வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்குமா. அன்னைக்கே உங்க பையனை கிளம்பி வர சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியர். நீங்க குறிச்சு கொடுத்த தேதியிலேயே பையனை வர சொல்லிடுறேன். இந்தாங்க. சரி இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வராங்க ஐயா. நல்லது. அப்போ நாம அடுத்த வாரம் அசோக்க பார்க்க போறோம் இல்லையா? மனசுல ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஆமாங்க, எப்படா அவன் நம்ம முன்னாடி வந்து நிப்பான்னு இருக்கு. அப்போ நான் இத உடனே டாக்டர் மித்ரா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லு. அப்போதான் அவங்களால நாம சொன்ன தேதிக்கு அசோக்க கூட்டிட்டு வர முடியும். உடனே பண்றேன். யவர்ஷினி, இதுக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு வந்திருக்கியா? இல்ல, நான் ஏற்காடு வர்றதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இந்த பார்க்ல யாருமே இல்லையே. யாரும் வர மாட்டாங்களா? அதிகமா யாரும் வர மாட்டாங்க. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ராகவ், ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர மாட்டியா? உங்க கூட வரணும்னா எங்க வேணாலும் வருவேன். நல்ல வேலை நீங்க போட்டிங் போகணும்னு சொல்லுவீங்களோன்னு பயந்தேன். ஏன் உனக்கு போட்டிங்னாலும் பயமா? ஆஹா இல்ல. உன் கூட போட்டிங் போகணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீங்க ஆசைப்பட்டீங்களா? போலாம். ஆனா இன்னைக்கு வேண்டாம், அடுத்த தடவை போலாம். நிஜமா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏற்காடு வரும்போது கண்டிப்பா போட்டிங் போறோம். ஓகே ஓகே, டபுள் ஓகே. அம்மா, ஒரு ஓகே போட்டிங்க்கு, இந்த இன்னொரு ஓகே எதுக்கு? ராகவ், ராகவ், இந்த பார்க் கூட நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த உலகத்துல இருந்து கட்டாயி நீ நானும் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே, நீங்க இப்படிலாம் கூட பேசுவீங்களா? ஏன் நான்லாம் இப்படி பேசக்கூடாதா? சச்சா, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அழகா பேசுறீங்களேன்னு சொன்னேன். டேய் நில்லு. ஏற்காடுல பாக்குறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பார்க்குக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? கேக்குறல, எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம வாங்க விஷால். இதெல்லாம் என்னோட ஆசைகள்ல ஒண்ணு. எனக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களோட ஜோடியா ஹாப்பியா இந்த மாதிரி பார்க்ல நடந்து போகணும்னு ஆசை. ஆனா அது நடக்கவே இல்ல. அதான் இங்க வந்திருக்கோம்.
அதுக்கு என்னதான் இங்க கூட்டிட்டு வருவியா? ஆமா, நீங்க தானே என்னோட ஹஸ்பண்ட். நான் உங்களை கூட்டிட்டு வராம வேற யாரை கூட்டிட்டு வருவேன்? நீங்க தான் என் கூட வரணும். நான் பாத்துக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப நீ என்ன சும்மா சாரி வெறுப்பேத்திட்டு சாரி இருக்க. சாரி ஓகே சில் ஓகே. இந்த பார்க் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். விஷால் ஒரு நிமிஷம் என் கையை பிடிச்சுக்கிறீங்களா? ஏய் எதுக்கு? அதெல்லாம் முடியாது. நீ 2 ஸ்டெப் பேக்லே வா. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. பாத்தீங்களா, உங்களுக்காக நான் டிவோர்ஸ் பேப்பர்ல உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட நீங்க என் கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. ச்சே. ஐயோ, இவ வேற படுத்துறாளே. இவளுக்கு என்ன பண்றது? ஏய் டார்ச்சர் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காத. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீ இப்போ? ஏன் அழுவுற? சொல்லி தொலை. எதுக்கு அழுவுறேன்னா, நான் உங்களுக்காக இவ்ளோ என்னெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன பண்ண? டிவோர்ஸ் பேப்பர்லலாம் சைன் போட்டு கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு கை கூட கொடுக்க மாட்டீங்க. நிறுத்து. திருப்பி அதே சொல்லாத. உனக்கு என்ன கைதான பிடிக்கணும்? இந்தா புடி புடி. இப்படி புடின்னு இல்ல, வேற எப்படி? நல்லா ரொமான்ஸா. ஏய் விஷால் இங்க பாருங்களேன். ஏய் விழுந்துற போது. ஏய் என்ன சின்ன குழந்தை தரமா? விஷால் இப்படிதான் சுத்தம். ஏய் சும்மாரு. ஏய் போதும். எதுக்கு இவ்ளோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? பின்ன உங்களை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் என்ன ஸ்ரீஜாவா? ஏய் இப்போ எதுக்கு அவளை எடுக்கற நீ? சரி கோவப்படாதீங்க, நான் எதுவும் பேசல. ஒரு போட்டோவுக்காக கொஞ்சம் தான் சிரிச்சாதான் என்னவா? ஹலோ, என்னோட வேல்யூபிளான ஒரே ஒரு கையெழுத்து கொடுத்து இந்த ஒரு நாள் நான் வாங்கியிருக்கேன் விஷால். திஸ் இஸ் மை வெரி காஸ்ட்லியஸ்ட் டே, தெரியுமா? பா ஷோ முடியல கடவுளே. சரி வாங்க இன்னொரு போட்டோ எடுக்கலாம். இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டே ஆகணும். திரும்புங்க ஃபுல்லா. ஏய் இரு. ஏய் ஏன் எதுக்கு இவ்ளோ போட்டோ எடுக்கற? பின்ன உங்களை இனிமே இந்த போட்டோல தான் பார்க்க முடியும். போட்டோல தான் பார்க்க முடியுமா? ஐயோ இப்ப பேசுறத பார்த்தா தள்ளி விட்டுருவா போல இருக்க. விஷாலே உஷாரே. விஷால் பயப்படாதீங்க, உங்களை நான் கீழலாம் தள்ளி விட மாட்டேன். ஏய் நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருப்ப போல இருக்கு. மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்ற. ஹலோ, எனக்கு ஃபேஸ் ரீடிங்கும் தெரியும். ஓ பெரிய ஆளுதாம்மா. அப்ப நீ என்ன விட்டு போனா கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்க போல. தொழிலா? தோ பாருடா. நம்ம சோஷியல் மீடியால போட்டு லைக்க தட்டி எடுப்போம். அண்ணனும் அண்ணியும் ஏற்காடுல என்ஜாய் பண்றாங்க போலயே. இப்பவே அப்பா அம்மா கிட்ட காமிச்சா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. போலாம். அம்மா, அப்பா, அப்பா. என்னமாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வர? நான் சொல்ல போற விஷயம் அப்படிப்பா.